தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி போடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. ஏமாப்ல பார்த்தா சாப்பிட்டா இருக்கீங்க, ஆனா செய்யற வேலையெல்லாம் பயங்கரமா இருக்குது. என்ன மாமா சொல்றீங்க? உங்களை புரிஞ்சிக்கவே முடியல மாமா, நீங்க சொல்றதே எனக்கு புரியல. நீங்க நடந்துக்கிற விதமே எனக்கு புரியல. நீங்க தெளிவா என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும். நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நான் உங்களை பத்தி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். ஆனா நீங்களும் என்னை பத்தி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறீங்க. நம்மளுக்குள்ள நம்ம அதை பேசி சரி பண்ணிக்கிட்டா தான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். சொல்லுங்க மாமா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன என்ன மாமா? சித்ராவை நீங்க விரும்புறீங்களா? என்ன மாமா என்கிட்ட போய் இந்த கேள்வியெல்லாம் கேக்குறீங்க? நான் போய் அதுவும் சித்ராவை லவ் பண்றதா? சும்மா நடிக்காதீங்க மாப்ள. மாமா சத்தியமா நீங்க கேட்டதெல்லாம் போய். எனக்கு வேண்டாதவங்க யாரோ உங்ககிட்ட தப்பா பேசியிருக்காங்க. அதை நம்பவே நம்பாதீங்க. எதுவா இருந்தாலும் நல்லா விசாரிச்சுட்டு வந்து கேளுங்க. மாப்ள, அவ்வளவு சீக்கிரமா நான் ஒரு முடிவுக்கு வரமாட்டேன். கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. மாமா, சித்ரா எங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு சாதாரண ஸ்டாஃப். அவ சின்சியரான ஹார்ட் ஒர்க்கர். அவ வந்த பின்னாடி தான் கம்பெனி நல்லா டெவலப் ஆச்சு.
அதுக்காக அவளுக்கு ப்ரொமோஷன் சம்பளம்னு போட்டு கொடுத்தேன். அவளோட வளர்ச்சியை பிடிக்காம சில பேரு அவளை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை சரியா புரிஞ்சுக்காம என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவ ஏன் ஒரு மாசமா வேலைக்கு வரல? அவளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அவளோட அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்னா அதுக்காக ஒரு வாரம் லீவு கேட்டேன். சரின்னு அனுப்பி வச்சேன். பட் போன இடத்துல அவங்க அம்மாவுக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிடுச்சு. அதனால அவ ஒரு மாசம் லீவ் போட்டு அங்கேயே தங்கியிருக்கா. தட்ஸ் ஆல். நீங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதாவும் உங்க 2 பேருக்குள்ள ரொம்ப அந்யோன்யம் இருக்கிறதாவும் அவளுக்காக நீங்க எதையும் செய்வீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மாமா, எந்த முதலாளியும் தாங்கிட்ட வேலை பார்க்கற நல்ல ஒர்க்கரை எப்பவும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நானும் சித்ராவை மிஸ் பண்ண நான் விரும்பல. எல்லாரும் சம்பளத்துக்காக வேலை பார்த்தப்போ சித்ரா மட்டும்தான் கம்பெனிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா. அவ கொடுத்த கொட்டேஷன்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. அதனால கம்பெனி நல்லா டெவலப் ஆச்சு. மத்தவங்க பொறாமையால அவளை ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க பேச்செல்லாம் கேட்டு முடிவெடுக்க நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. அவளுக்கு நீங்க நிறைய சலுகை கொடுக்கறதும் நீங்க 2 பேருமா சேர்ந்து ஊரை சுத்துறதும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கம்பெனி டெவலப் ஆகுறதுக்கு சித்ரா காரணமா இருந்ததால அவளுக்கு சலுகை கொடுத்தது உண்மைதான். அவளோட கம்பெனி விஷயம் பேசுறதுக்காக தான் நான் போனேன். மத்தபடி அவளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காகலாம் நான் போகல. சித்ரா கூட நீங்க பழகுனதுனால உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்குதா? அதனால சண்டை வந்திருக்குதா? எந்த ஒரு பிசினஸ் மேனும் குடும்பத்தை விட பிசினஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். ஜெயிக்கிறதுக்காக ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கிறவன் தான் பிசினஸ் மேன். நான் சராசரி ஆம்பளை மாதிரி அவளை, அதாவது என் ஒய்ஃப வெளியவே கூட்டிட்டு போவாததால அவளுக்கு எனக்கும் சண்டை வருமே தவிர சந்தேகம் வந்ததே கிடையாது. ஏன்னா நானும் அவளும் உயிருக்குயிரா லவ் பண்ணியிருக்கோம். மாப்பிள, பிசினஸ் மேனுக்கு எப்பவுமே பிசினஸ் ஒரு கண்ணாகவும் குடும்பம் ஒரு கண்ணாகவும் தான் இருக்கணும். ஆபீஸ்ல இருக்கும்போது ஆபீஸ் சிந்தனை தான் இருக்கணும். வீட்டுல இருக்கும்போது வீட்டு சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். ஆபீஸ்ல இருக்கும்போது வீட்டை பத்தி சிந்திக்க கூடாது, வீட்டுல இருக்கும்போது ஆபீஸ பத்தி சிந்திக்கவே கூடாது. ஆனா 2ஐயும் மிக்ஸ் பண்ணி வாழ்க்கை நடத்தினா வாழ்க்கையே நரகமாயிடும். இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? நீங்க என் பொண்ணுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட சித்ராவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் உங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்குது. என் பொண்ணை விட சித்ரா மேலதான் உங்களுக்கு அதிக பிரியம். அதனாலதான் உங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்குது. இது அப்பட்டமான பொய். எல்லாத்தையும் மறைச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சித்ரா மேல நீங்க ரொம்ப ஆசை வச்சிருக்கீங்க. அவளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீங்க திட்டம் போட்டிருக்கீங்க. மாமா, மாமாங்கிறதுக்காக உங்ககிட்ட நான் எதிர்த்து பேச விரும்பல. எனக்கும் சித்ராவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், நான் ஓனர், அவ ஸ்டாஃப், தட்ஸ் ஆல். மத்தவங்க 1000 நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் போய் அவங்க கிட்ட காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி சித்ராவை நான் லவ் பண்ணியிருந்தா அமுதா செத்து போனப்பவே உடனே நான் அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஏன் பண்ணல? நான் என் ஒய்ஃப் அமுதாவை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அவ இருந்த இடத்துல வேற ஒருத்திய வச்சு பார்க்க நான் விரும்பல. நீங்க எத்தனையோ தடவை என்ன வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொன்னப்ப கூட நான் ஒதுங்கினதுக்கு காரணமே அமுதா மேல நான் வச்சிருந்த லவ் தான். உங்களுக்கு இந்த மாதிரி தப்பான தகவலை கொடுத்தவங்கள வர சொல்லுங்க. எனக்கும் சித்ராவுக்கும் அப்படி ஒரு லவ் இருந்தா அதை நிரூபிக்க சொல்லுங்க. நீங்க எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுறேன். மாப்பிள, உங்க ஜாதகத்தை கொண்டு போயினா ஜோசியர்கிட்ட காட்டினேன். அவன் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டான். அவன் தான் உங்களுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொன்னான். நான் அதை நம்பாம உங்க ஆபீஸுக்கு போய் எல்லாத்தையும் விசாரிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது உங்களுக்கு சித்ராவுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குங்கிறது. அப்பதான் தெரிஞ்சது. மாமா, உங்களுக்கே சின்ன வீடு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. பாத்தீங்களா, செய்யாத தப்ப நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. அதே மாதிரி தான் எனக்கும் கோபம் வருது. உங்க மேல நான் பெரிய மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன் மாமா. உங்களை நான் என் அப்பா ஸ்தானத்துல வச்சிருக்கேன். அதுக்காகத்தான் நான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். மனுஷனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அப்படி வந்துட்டா பேசி கிளீன் பண்ணிக்கணும். அப்படி கிளீன் பண்ணல அந்த மனுஷனுக்கு அதுவே பெரிய நோயா போயிரும். மாமா, நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை நீங்க எனக்கு போட்ட பிச்சை. உங்களுக்கு நான் எப்பவும் துரோகம் பண்ண மாட்டேன். உங்க பேச்ச நான் நம்புறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்க ஜாதகம் சரியில்லை.
அதனால எந்த ஒரு நல்ல காரியமும் 6 மாசத்துக்கு அப்படி மீறி செஞ்சா உங்க 2வது பொண்ணுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டான். அதனால 6 மாசத்துக்கு அப்புறம் கல்யாண பேச்சை எடுப்போம். நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் உங்க மனசு நோக்கிற மாதிரி பேசி இருந்தா என்னைய மன்னிச்சிருங்க. என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க பெரியவங்க, எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு உங்க 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நீங்க தான் ரொம்ப விருப்பப்பட்டு கட்டாயப்படுத்தாதால நான் ஒத்துக்கிட்டேன். சரி மாப்பிள, நீங்க உங்க வேலையை பாருங்க. இப்ப நான் கிளம்புறேன். வரேன் மாப்பிள. வாங்க மாமா. இவங்க எங்க வந்தான்? இப்ப என்ன பண்றது? ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் சாருங்களா? நான் தான் கிஷோர் பேசுறேன் சார். என் வைஃப் பானு கிடைச்சிட்டாங்களா சார்? என்ன சார் இவ்வளவு நாளாச்சு, இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்களா? சரி சார், அது சரி சார். சரி சார், சரி. உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், ஒத்துக்கிறேன் சார். ஆனா என்னோட வைஃப் போய் 1 வாரம் ஆச்சு, நிம்மதியே இல்லை சார். பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு சார். உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பி இருக்கேன் சார். ஓகே சார். அப்படிங்களா சார்? தேங்க்யூ சார். யாரு? சத்யாவா? அடையாளமே தெரியல. என்னப்பா இப்படி அழைச்சு போயிட்ட? எனக்கு என்ன சார், நான் நல்லா தான் இருக்கேன். நீ இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா? என் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஹீரோ மாதிரி எப்படி இருந்தத நான் தான் பாத்திருக்கேன். நான் ஹீரோ இல்ல சார், சாதாரண ஒரு டம்மி பீஸ். நீ நடந்ததை நினைச்சு கவலைப்படுற, நான் நடக்கிறத நினைச்சு கவலைப்படுறேன். கவலை இல்லாத மனுஷன் உலகத்துல 2 பேர் தான். ஒருத்தன் பிறக்கல, இன்னொருத்தன் செத்துட்டான். பெரிய ஞானி மாதிரி தத்துவம் எல்லாம் பேசுற. தத்துவம் எல்லாம் பேசுறதுக்கு வயசு தேவையில்லை, அனுபவம் இருந்தா போதும். நாம ஆசைப்படுற பொருள் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அது மேல நமக்கு பெரிய கிரேஸ் இருக்கும். அந்த பொருள் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அதோட கிரேஸே போயிடும். நீ என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. பானு கிடைக்கலையேங்கிற சோகம் உனக்கு, பானு கிடைச்சும் அவ போயிட்டாளேங்கிற சோகம் எனக்கு. என்ன சார், பானு எங்க போயிருக்கா? உனக்கு அந்த விஷயமே தெரியாதா? பானுவ 1 வாரமா காணோம். அவ பாட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. ஏன் திடீர்னு போனா? எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவளுக்கு நான் தான் உயிர். என்ன சரியா புரிஞ்சுக்காதவங்க என்னை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. அதை நான் அவகிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அது அவளுக்கு ரொம்ப கோபம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் தான் சொல்லி, இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவளுக்கு என் மேல ரொம்ப கோபம். நீயே சொல்லு, சொந்த பந்தம்னு இருந்தா சண்டை சச்சரவுகள் வரதானே செய்யும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில விஷயங்களை மறைக்கிறதுல தப்பு இல்ல. அத சொன்னதுக்கு அவளுக்கு கோபம். லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ பாட்டுக்கு கோவிச்சுட்டு போயிட்டா. சரி, நானும் அவளோட அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பாளேன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டா விட்டுட்டேன். 3வது நாள் மனசு கேட்காம ராஜா வீட்டுக்கு போகும்போதுதான் அவளோட அம்மா வீட்டுக்கு போகலைங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்தது. விதி எப்படி விளையாடுது பாத்தியா? விதி விளையாடல சார், நீங்க விளையாடுறீங்க. நீயும் மத்தவங்க மாதிரி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வருத்தப்படாத. சாரி சத்யா, நீ என் வீட்டுக்கு முத வந்திருக்க, அதுவும் என்னோட பானுவோட லவ்வர் வேற. உங்களை நான் கவனிக்கலன்னா அவ கோச்சுக்குவல்ல. பழம் சாப்பிடுறியா? வேணாம். ஏன்? நான் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? பானு கொடுத்தாதான் வாங்குவீங்களோ? சார், அட கட் பண்ணி தரேன், சாப்பிடுப்பா.
ஆளுக்கு பாதி. என்ன சொல்ற? பொண்டாட்டி காணுன்ற பதட்டமே இல்லாம உன்னால எப்படி ஹாப்பியா இருக்க முடியுது? அதுக்காக சாப்பிடாம பட்டினி கிடக்க முடியுமா என்ன? எந்த இளவு வீடா இருந்தாலும் அந்த ஒரு நாள் தவிர அடுத்த நாள் சாப்பிட்டு சகஜமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்புறம் நானும் பானுவும் கல்யாணம் பண்ணதுல இருந்து ஒரு நாளைக்கு 4-5 தடவையாவது உன்னை பத்தி பேசாம இருக்க மாட்டா. உலகத்திலேயே ஒரு பொண்டாட்டி தன்னோட புருஷங்கிட்ட அவ லவ்வரோட வாழ்ந்த சம்பவங்களை சொல்றது பானு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அத பொறுமையா ரசிச்சு கேட்கிற புருஷனும் நான் மட்டும்தான். சார் நிறுத்துங்க. உங்க வாழ்க்கை வரலாற கேட்கறதுக்காக நான் இங்க வரல. பானு என்ன பண்ணீங்க? என் பொண்டாட்டிய பத்தி எந்த உரிமையில பேசுறீங்க? ஒரு காலத்துல நீங்க பழகுனது. இப்பதான் நான் டீட்டெயிலா ஸ்கிரிப்ட் சொன்னேன், கேட்டீங்கல்ல? நீங்க சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன். எவனாவது காதுல பூ வச்சுட்டு வருவான், அவங்க கிட்ட சொல்லுங்க இத. ஹலோ சத்யா, என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே லா பாயிண்ட் பேசுறது ரொம்ப தப்பு. என் இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தா இந்நேரம் பானுவை பார்சல் பண்ணிருப்பான். நான் தியாகி. பானுவை நீ லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சும், பானுவை நீ கடத்திட்டு போன விஷயம் தெரிஞ்சும் அதையெல்லாம் பெருந்தன்மையோட மன்னிச்சு அவளை கட்டிக்கிட்டு கண் கலங்காம காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கேன். என் மேல சந்தேகப்படுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல. பானு எங்க போனா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன சத்யா, ரொம்ப மிரட்டல் குரல் வருது. நான் உங்ககிட்ட மரியாதையா பேசுனா நீங்களும் மரியாதையா தான் பேசணும். அதான் முறையும் கூட. சுத்த மரியாதை கெட்ட ஆளா இருக்க. பானு என்ன பண்ணீங்க? என்ன கொன்னிட்டீங்களா? சத்யா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. என் வைஃபுக்கு வேண்டப்பட்டவனேன்னு சொல்லி நான் உன்னை சும்மா விடுறேன். ஒருத்தர் மேல பழிய போடுறது ரொம்ப ஈஸி. வாய் இருக்குங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. இதே கேள்வியை நான் திருப்பி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? பானு கிடைக்கலங்கிறதுக்காக அவளை நீங்களே கடத்திட்டு போய் கொன்னுட்டீங்க. அப்படியெல்லாம் என்னாலையும் சொல்ல முடியும்ல. ஆனா நான் சொல்ல மாட்டேன். கிஷோரு, நீ பேசுறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள அழுவத்துக்கு நான் பானு இல்ல. அவளை எந்த அளவு நீ டார்ச்சர் பண்ணிக்கிறேன்றது மத்தவங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்னு கேக்குறியா? பானு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதா. எங்க அம்மா பேச்சை கேட்டு நீ ஆடுற எல்லா விஷயத்தையும் சொன்னா. அன்னைக்கே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். பானு என்கிட்ட உன்னை ஒண்ணு செய்யாதன்னு சொன்னா. கேட்டுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக தான் பேசாம உன்னை விட்டேன். என்ன ஏமாத்த முடியாது. பானு எங்க? உயிரோட இருக்காளா இல்லையா? சொல்றா. இப்பதான் எனக்கு புரியுது. பானு என்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உன்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகி இருந்திருக்காளோ? இது எனக்கு தெரியாம போச்சு. பானுதான் அறிவு கட்டவ. அவளுக்கு தான் புத்தி இல்லாம உன்கிட்ட பேசியிருக்கா. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட குடும்ப விஷயத்தையெல்லாம் துருவி துருவி கேக்குறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அது சரி, நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கும். ஏய், என் குடும்பத்தை பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது. பானுவை பத்தி தப்பா பேசாத. போயும் போயும் அந்த மாதிரி பொறுக்கிய போய் கட்டிக்கிட்டால, அதாண்டா அவ செஞ்ச பாவமே. என்னடா போடாங்கிற வாடாங்கிற? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? மரியாதை இல்லாம பேசுற. நீ ஒழுங்கா இருந்தா நான் மரியாதை தருவேன். நான் ஒழுங்குதான், நீதான் ஒழுங்கு இல்ல. அது சரி, உங்க அம்மா ஒழுங்கா இருந்தா தானே நீ ஒழுங்கா இருக்கிறதுக்கு. என்னடா சொன்ன? எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறியா? உன்ன உயிரோடவே உன்னை விட மாட்டேன்டா. சத்யா, நீ யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியாம மோதுற. வேண்டாம், விட்டுரு. ஏண்டா பேசுறதெல்லாம் தப்பு தப்பா பேசுற, அப்புறம் விட்டுருன்ற? விட்டு போறதுக்கு நானா கேனேனா? எதுக்குமே ஒரு எல்லை உண்டு. இதுக்கு மேல ரொம்ப பொறுமையா இருக்க முடியாது. இன்னைக்கு 2ல 1. ஒன்னு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். கரெக்டா சொன்ன. நான் இருந்துடுறேன், நீ போயிடுறியா? ஏய், நீ தாண்டா அந்த பூமியில இருக்க கூடாது. வேண்டாம் சத்யா, நான் ஜோக்கா சொன்னேன். நீ சீரியஸா எடுத்துக்காத. ரொம்ப தப்பு பண்ற. கத்தியை கீழே போடு. கட்டண பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற யாருமே உயிரோட இருக்க கூடாதுடா. செத்து தொலைடா. பானு வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கட்டும்டா. சத்யா, சத்யா. எல்லாமே நமக்கு
சாதகமா அமைஞ்சு போச்சுன்னா அந்த சொத்து உங்க பேருக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்க மனசு மாறாம அதை என் பேருக்கு எழுதி வைக்கணும். இதுல இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சொத்து ஒண்ணு அவ்வளவு ஈஸியா நம்ம கைக்கு வராது. புரியல மிஸ்டர் ராம்குமார்? நாம நினைக்கிறது ஈஸி, ஆனா எல்லாமே நடக்கிறது கஷ்டம். புரியுதா? பணம் செலவு பண்றது ரொம்ப ஈஸி, அத சம்பாதிக்கிறது தான் குதிரை கொம்பு. அமுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசதியா வாழ்ந்தீங்க. நீங்க சம்பாதிச்சது சல்லி காசு இல்ல,